அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இறால் கிரேவி செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை 2, கருவேப்பிலை கொஞ்சம், இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கிராம்பு 1 போட்டுக்கணும். வெங்காயம் 4 நீல வட்டத்தில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போனோடனே தக்காளி 3 நீல வட்டத்தில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு அதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டா கிரேவி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் இதுக்கு முன்னாடி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மொத்தமாக மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இறால் பெரிய இறால் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலே போட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.